அப்புறம் வேளாண் துறையில் 50 லட்சம் புதிய வேலை வாய்ப்புகள். இது அரசாங்கம் இதில் நிறைய கவனம் செலுத்தணும். அதாவது தமிழ்நாட்டில் வேளாண் துறைக்கு 50 லட்சம் பேர் வேலை கொடுக்கிற பொட்டென்ஷியல் இருக்கு. அதை நம்ம இதுக்கு முந்தையவர்கள் அதை பத்தி ஒரு பொருட்டா கூட எடுத்துக்கல. அந்த பொட்டென்ஷியல் டேப் கூட பண்ணல, லேசா கீறி கூட பார்க்கல. வேளாண் மற்றும் தோட்டக்கலை துறையில் 50 லட்சம் புதிய வேலைவாய்ப்பு ஏற்படுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 5 ஆண்டில் இந்த வேலைவாய்ப்பில் ஏற்படுத்தப்படும். கிராமப்புறங்களில் வேளாண்மை மற்றும் பொறியியல் பட்டதாரிகள் ஒருங்கிணைந்து வேளாண் மற்றும் தோட்டக்கலை ஆலோசனை மையங்கள் ஏற்படுத்தப்படும். அவர்கள் அந்தந்த பகுதியில் வேளாண்மை, தோட்டக்கலை மற்றும் சந்தைப்படுத்துதல் குறித்து ஆலோசனைகளையும் சேவைகளையும் வழங்குவார்கள். இதன் மூலம் 5 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும். தென்னை மரங்களிலிருந்து இறக்கப்படும் நீரா அங்கே ஏற்கனவே இருக்கு. அதில் அது எவ்வளவு நிறைய பொட்டென்ஷியல்ஸ் இருக்குது. அதில் நீராபானத்தை பாதுகாப்பான முறையில் உரைகளில் அடைத்து தமிழ்நாடு முழுவதும் விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். அது வெளிநாட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். நமக்கு அந்நிய செலாவணி கிடைக்கும், எல்லாமே இருக்கும். அதில் 1 லட்சம் பேருக்கு நேரடியாக, 2 லட்சம் பேருக்கு மறைமுகமாக வேலை கிடைக்கும். கிராமப்புற சுய உதவி குழுக்கள் மூலம் ஆடுகள், கோழிகள், வான்கோழிகள், மீன்கள் ஆகிய விற்பனை செய்யப்படும். பட்டதாரி இளைஞர் குழுக்கள் மூலம் முக்கிய நகரங்களிலும் சாலை ஓரங்களிலும் நவீன உணவகங்கள் அமைக்கப்பட்டு சுய உதவி குழுக்கள் வளர்க்கும் ஆடுகள், கோழிகள், மீன்கள் ஆகியவற்றை சுவையான சமைத்து வழங்கப்படும். இதனால் பல லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு. தமிழ்நாட்டில் புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கும் வேளாண் விளைபொருள் கொள்முதல் வாரியத்திற்கு 50,000 பணியாளர்கள் புதிதாக நியமிக்கப்படுவார்கள். தமிழ்நாடு முழுவதும் புதிதாக திறக்கப்படவுள்ள 30,000 காவிரி பல்பொருள் அங்காடிகளில் பணியாற்ற 1 லட்சம் ஊழியர்கள் பணி அமர்த்தப்படுவார்கள். அப்புறம் காவிரி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக, அதாவது இப்போ காவிரி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் பார்த்தீங்கன்னா 4 மாவட்டம் முழுமையாக இருக்கு. இந்த காவிரி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொடக்கம் தான். நாங்கள் தான் அதை தொடர்ந்து அறிவிச்சு போராட்டம், ஆர்ப்பாட்டம், மாநாடு நடத்தி தொடர்ந்து கடந்த முதலமைச்சர், அதுக்கு முந்தைய முதலமைச்சர், இப்போ கடந்தன்னா இப்போ இவர் வந்துடுது, அதுக்கு முந்தைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவருக்கு, அவர் எவ்வளோ காலமாக நம்ம சொல்லுவோம் கடந்தன்னு. நம்ம தான் எப்போ நம்ம வரணும், எல்லாம் தெரிஞ்சும் இங்கே உட்காந்துட்டு உங்ககிட்ட நிழல் பட்ஜெட்டை வெளியிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு இருக்கிற தொலைநோக்கு சிந்தனை, எங்களுக்கு இருக்கிற பார்வை, தகுதி, எல்லாமே அனுபவம். நாங்கள் ஒரிஜினல் பட்ஜெட்டை போடணும், மீடியாவில் நிழல் பட்ஜெட்டை போட்டுட்ருக்கோம். நிச்சயமாக போடுவோம். அந்த காவிரி வேளாண் மண்டலம் இது இப்போ 4 மாவட்டங்கள், அதாவது தஞ்சாவூர் முழுமையாக, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, இது 4 மாவட்டம் முழுமையாக இருக்கு. இது இல்லாமல் பாதியாக இருக்குது கடலூர் மாவட்டம் பாதி, அரியலூர் மாவட்டம் பாதி, திருச்சி மாவட்டம் பாதி, புதுக்கோட்டை மாவட்டம் பாதி. இப்போ இந்த நாங்கள் அறிவிக்கிறது, எங்கள் பட்ஜெட்டில் அறிவிக்கிறது 9 மாவட்டங்கள் முழுமையாக அதில் வரணும். காவிரி டெல்டான்னு முழுமையாக என்னன்னா, இப்போ நான் சொல்றது கடலூரும் முழுமையாக, அரியலூர் முழுமையாக, அதுக்கப்புறம் திருச்சி முழுமையாக வரணும், புதுக்கோட்டை முழுமையாக வரணும், கூட கரூர். ஸோ இந்த 9 மாவட்டங்கள் காவிரி டெல்டா பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அங்கே அறிவிக்கப்படும். அதில்